அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே சரீரத்தில் பலவீனமாக இருந்தபடினால எல்லாருடைய ஜெபத்துக்காக நான் ஆண்டவரை சோத்திரிக்கிறேன். உண்மையாகவே தேவன் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தினால அடியாருக்கு சுகத்தை பலத்தை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை சோத்திரிக்கிறேன். இப்பொழுது கூட நான் அவருடைய கிருபையினாலும் உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலும் தான் இந்த இடத்துல நான் உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் அவருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் நாம், அதாவது நீங்கள் உங்களுடைய எல்லா ஜெபத்துக்காகவும் ஒவ்வொரு பிள்ளைகள், சபையில் இருக்கிற பிள்ளைகள், தெரிஞ்ச பிள்ளைகள், அநேகர் ஊழியக்காரர் அநேகர் எல்லாரும் ஜெபித்தார்கள். அதுக்காக நான் ஆண்டவரை சோத்திக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாரும் மேல இருப்பதாக ஆண்டவருக்கு நன்றி. இந்த நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகிறோம். ரோமர் எழுதிய புஸ்தகத்தில் நாம் 5ஆம் அதிகாரம் 1-11 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல, அதாவது வேதம் சொல்லப்பட்ட வசனிக்க 5ஆம் அதிகாரத்தில் நாம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமாக ஆக்கப்பட்டிருக்கபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சிலாக்கியத்தையும் விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமை பரீட்சையும் நம்பிக்கையும் உண்டாகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கையை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலத்தவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரராக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருளாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு நாம் வாசிக்கப்பட்ட வசனத்தை பார்க்கும் பொழுது இதில் நாம் 1-11 வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நிறைய காரியங்களை நமக்கு அறிவித்திருக்கிறார். இதில் நாம் அநேக காரியங்கள் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபெறுவாராக. நாம் ஜெபத்தில் இருந்து ஆண்டவரே எங்களோடு பேசும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளோடு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது இயேசு வருவார் நமக்கு தெரியாது. ஆகிலும் நமக்கு தெரிந்தபடியே அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இந்த வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நாம் இயேசு பக்கிட்ட நாம் கடந்து செல்ல வேண்டும். இதற்கு தேடப்பிள்ளை இந்த வசனம் நமக்கு ரொம்ப ஆறுதல் ஆகும், நமக்கு ஒரு தைரியமாகும், நமக்கு ஒரு விசுவாசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் எப்படி ஒவ்வொரு படிகளாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாம் எப்படி நாம் ஆண்டவர்கிட்ட நாம் போகிறோம் என்றும் தேவன் நமக்கு என்ன பாராட்டினார், எப்படி நாம் உலகத்தை ஜெயிக்கிறது, எப்படி நாம் அவருடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளுகிறது, எப்படி
தேவன் நம்மோடு இடைப்பெறுகிறார் என்ற காரியங்களை நாம் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். நாம் இதில் 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ இங்கே முதலாவது காரியத்தை நான் பார்க்கும் பொழுது சமாதானத்தை குறிக்கிறது. பிள்ளைகளே, இப்போ இந்த இடத்துல நம்முடைய அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில், அதாவது நம்முடைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் உண்டு. அதில் முக்கியமான காரியங்கள், சில படிகள் உண்டு. அதாவது 1, 2, 3 படிகள் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு படியில் போகும் பொழுது ஒரு லெவல் நாம் அறிகிறோம். 2வது படியில் இன்னொன்று, அதாவது விசுவாசம், இன்னும் அதிகமான விசுவாசம், திருப்பி இந்த விசுவாசம், கடைசியில் தான், கடைசி படியில் தான் இயேசுவை நாம் முகமுகமாய் சந்திக்க போகிறோம். இல்லை, இப்படி சொல்ல போனாக்கா இயேசுடைய வருகை வரும் பொழுது வேதம் சொன்னது போல நாமெல்லாம் ஒரு இமைப்பொழுதில் நாம் என்ன ஆகிறோமா, மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்போ மறுரூபமாக்கப்படும் பொழுது, அதாவது இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படுகிறது. அப்போது ஏதாவது தேவனோடு நாம் என்ன பண்ணுகிறோம், இடையே போகிறோம். அவரை நாம் முகமுகமாய் காண போகிறோம். அதனால் தேவனுடைய முதலாவது எண்ணில் ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லலாம். இங்கே அவர் சொல்லப்படுகிறார். அதாவது இங்கே வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது. இங்கே அதாவது 1ஆம் வசனம், தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆணுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற முக்கியமான காரியம் என்னக்கா, சமாதானம். ஆண்டவர் உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு வசனம் சொல்லப்பட்டது. அதாவது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்குது. இல்லையா, அவர் நாமம் அதிசயமானவர், இல்லையா, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிரதா, சமாதானத்தின் பிரபு எனப்படும். அப்போது அவர் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே, அவர் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவர் எப்படிப்பட்டவர்னாக்கா சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறார். அப்போது இந்த சமாதானத்தின் பிரபு தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகும். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவை சமாதானம், நமக்கு தேவையாக இருக்கிறது. எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கப்படும் பொழுது அதில் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிடுவோம். அப்போ அவர் நமக்கு விசுவாசத்தில் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, அதாவது விசுவாச வாழ்க்கை, இயேசுவை அணுக வேண்டும். இயேசுவின் சமாதானம் நமக்கு வேணும். அவர் நமக்குள்ளே இருப்பாரானால், தெய்வ சமாதானம் நமக்குள்ளே இருக்குமானால், தேவனுடைய நிச்சயமாகவே தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். இப்போ வேதம் சொல்கிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதாவது தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதாவது நமக்கு அந்த சமாதானம் அவசியமாக இருக்கிறது. தேவன் நமக்கு சமாதானம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் பிறக்கும் பொழுது கூட தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அவர் பிறக்கும் பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரம் 13, 14 2 வசனம் சொல்லுவாங்க, அந்த க்ஷணமே பரமசேயின் திரள் அந்த தூதரோடு தோன்றி, 14 வசனம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே உண்டாவதா சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்போ இயேசு பிறக்கும் பொழுதே தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, இயேசு உலகத்தில் பிறக்கும் பொழுதே தேவ தூதர்கள் என்ன பாடினார்களான்னு சொல்லும் பொழுதும், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே மனுஷனுக்கு என்ன பண்ணுங்க சமாதானம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து நோக்கமே என்னன்னாக்கா நமக்கு சமாதானம் கொடுக்கத்தக்கதாக. நம்ம பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் இல்லாதபடி நாம் அழைத்து தெரிந்திருக்கிறோம். தெய்வ சமாதானம் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் நமக்கு வேணும். ஆண்டவரே, எனக்கு அந்த சமாதானம் வேண்டும் ஆண்டவரே, நீ என் உள்ளத்தில் வர வேண்டும் ஆண்டவரே, எனக்கு அந்த சமாதானம் இருந்த போதும், எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரேப்பா, எனக்கு சமாதானம் உண்டு, எனக்கு என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அந்த நம்பிக்கை எனக்கு கூட இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள்,
யோவான் புஸ்தகத்தில் வாசிக்கப்படும் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் சொல்லுவார், சீஷர்களுக்கு சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவோம் கொடுக்கிறேன். ஆண்டவர் சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். கீழே திருப்பி என்னன்றாங்க, உங்கள் அதாவது சொல்லுவோம் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், அதான் உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானம் இல்லைன்றார். உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்குற. அப்போ உலகத்தில் இருக்கிற சமாதானம் டெம்பரவரியான சமாதானம். அது கொஞ்ச நேரமாக இருக்கும், இல்லை கொஞ்சம் அதாவது ஒரு 2-3 மணி நேரம் இருக்கும், இல்லை கொஞ்சம் ஒரு காத்தால சாயங்காலம் கூட இருக்கலாம். ஆனால் அந்த சமாதானம் அல்ல. ஆண்டவர் சொல்ல, மகனே அந்த சமாதானத்தினால நீ ஒன்றை ஜெயிக்க முடியாது உலகத்தை, அந்த சமாதானத்தினால நீ ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. என் சமாதானம் உனக்கு வேணும், அப்போதான் நீ உலகத்தை ஜெயிக்க முடியும். என் சமாதானம் உனக்கு வேணும், அப்போதான் நீ சமாதானம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்ல ஜெடிப்பிள்ளைகள் இங்கே சொன்னார்கள். அந்த வசனம் நினைச்சதோ, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எவ்வளோ அருமையான வசனம். உங்கள் இருதயம், அதாவது இங்கே ஜான் 15:27 சொல்லும், உங்கள் இருதயம் கலங்காமலும் எப்படி பயப்படாமல் இருப்பதாக. ஏன் ஆண்டு வார்த்தை சொன்னாக்கா, சமாதானம் இல்லைனாக்கா கலக்கமும் பயங்களும் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் நமக்கு உற்சாகப்படுத்தி நமக்கு சொன்னார், மகளே நீ பயப்படாதே, உலகத்தில் பிரச்சனைகள் குறித்து பயப்படாது. இப்போ நம்ம ஏற்கனவே பயத்தில் வாழ்த்து கொண்டுக்கிறோம். என்ன பயம்? கொரோனா இருக்குது, சின்ன பயம் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு பலப்படுத்துகிறார். நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் சமாதானத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஆண்டவரே, உடைய சமாதானம் எனக்கு வேணும் ஆண்டவர், எனக்கு வேணும்னு சொல்லும் பொழுது அது சமாதானம் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் அவர் இங்கே கிளியர் பண்ணார். அதாவது என்ன சொல்றாருக்கா, அதாவது உங்கள் இருதயம் கலங்காமலும் என்ன பண்ணுறோம், அதாவது பயப்படாமல் இருப்பதாக. 18 வருஷமாக பலவீனமாக இருந்த ஸ்திரீ பார்த்து கூட அந்த ஸ்திரீ இயேசு தேடி வருகிறது. அநேக படங்களினால ஆஸ்திகளினால எல்லாத்தையும் செலவழித்து கூட சற்றாகிலும் குணமாகாதபடிக்கு வேதனை துக்கம் தன்னுடைய இருந்த எல்லாமே போயிடுச்சதுக்கு. அப்போது சொல்லுதுக்கோ, என்னுடைய எல்லாம் போயிடுச்சு, என்னுடைய ஆஸ்தி எல்லாம் போயிடுச்சு. அப்போ இயேசுவை பற்றி கேள்விப்படும் பொழுது அதுக்கு ஒரு சமாதானம் உண்டாயிடுச்சு. நான் எப்படியாகிலும் அவரை போய் பார்ப்பேன், அவர் வஸ்திரத்தை நான் தொடுவேன், சுகத்தை பெற்றுக்கவே என்று சொல்லி அந்த விசுவாசம் இயேசுக்கு ஓடி வருகிறது. வேதம் என்ன சொல்லப்படுறது, அவன் தொடும் பொழுது, அதாவது 17 அதிகாரம் 34 வருஷத்துல அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ணுவான் ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. செடிப்பிள்ளைகளே, ஆட்டுவதற்குல ஒரு காரியத்தை உபயோகப்படுத்துகிறார். என்னக்கா, மகளை ஒரு விசுவாசம் ரட்சித்தது சொல்லிட்டாரு. 2வது என்ன இருக்கும், நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்போ இயேசு கிட்ட யாரெல்லாம் வருகிறார்களோ பிள்ளைகள், அவர்கள் யாருக்கும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் இந்த செய்தியை, தெய்வ செய்தி, ஆவியாளர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தெய்வத்தில் நீங்க யாராவது, ஆண்டவரே எனக்கு இந்த சமாதானம் வேணும், இயேசுவின் சமாதானம் எனக்கு வேணும், உலகம் கொடுக்கிற சமாதானம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உலகத்தில் பல காரியங்கள் உண்டு, இவைகள் எல்லாம் சமாதானம் நினைக்கலாம், சொல்லலாம், ஆனா இது டெம்பரவரியா, இந்த சமாதானம் எனக்கு வேண்டாம், உன்னுடைய சமாதானம் எனக்கு வேணும். அந்த ஸ்திரீ பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறதெல்லாம் போய் இனி அந்த மகளுக்கு கடைசி என்னக்கா மரணத்தான் இருந்துச்சு. இந்த வியாதியில் மறிக்க வேண்டிய நிலைமையா இருந்துச்சு. ஆனால் இயேசுவை தேடி போகும் பொழுது இயேசு மகளுக்கு
சமாதானத்தோடு போ. ஆண்டவர் அந்த கொடுத்த சமாதானம், சுகம் மகள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேடி பிள்ளைகளே, இதுதான் தேவன் நம்ம எல்லாரும் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் ஆண்டவரே, இந்த சமாதானம் எனக்கு வேணும் என்று நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக தேவனை ஆஸ்வதிக்க போகிறோம். இது ஒரு முக்கியமான வசனம். பாரதத்தில் 2 பேதுரு புஸ்தகத்தில் நாம் அந்த இடத்துல நாம் 3ஆம் அதிகாரத்தை அங்கே வாசிக்கப்படும் பொழுது அங்கே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு வசனத்தில் அவங்களுக்கு வாசிக்கும். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 17 வாசிக்கிறீங்க. அதாவது தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்தீர்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதலைகள் எரித்து போகும். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் நல்ல கவனிக்க, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் ஆய் சமாதானத்தோடு பறந்துட்ட இலக்கிய காணுக சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்பட ஜாக்கிரதையாயிருங்கள். அதாவது அந்த நாள் வரும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரும் பொழுது, இயேசுவை சந்திக்க நாள் வரும் பொழுது, அவரை முகமுகமாய் சந்திக்க ஒரு நாள் வரும் பொழுது வேதம் அழகா சொல்லுது, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்துக்கிற நீங்கள் கரையற்றவர்கள். அதாவது நமக்கு சமாதானம் இருக்கும் பொழுது, தேவனுடைய சமாதானம் உள்ளத்தில் நாம் இருக்கும் பொழுது கரையற்றவர்கள், அதாவது பாவம் செய்ய முடியாது. ஏன்னா தேவ சமாதானத்துக்குள்ள ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. 2வது படிச்சிருக்கோம், பிழை இல்லாதவர்கள், தவறில்லாதவர்களாகும், குற்றப்பட சாட்சி இல்லாதவர்களாகும். எப்படி நிற்க போறோமான பங்கே சமாதானத்தோடு. எப்படி நிற்கிற சமயத்தில் ஒரு சமாதானம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய சமாதானம், இயேசு சமாதானம் என்னோடு கூட இருக்கிறபடினால ஆண்டவர் சோத்திகளை சொல்லிட்டு அவர் சந்ததியில் காணப்பட ஜாக்கிரதையாயிரு. அவன் பசங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இந்த சமாதானத்தை புகைத்திருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆண்டவருடைய பாடலில் குறித்து சொல்லப்பட்ட கசையா 53:5, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அடரில் படிக்கும், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். திடுப்பிடிக்கலே அவர் என்ன பண்ணாருக்கா, நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சுமத்துக் கொண்டு பல பாடுகள் பட்டு, சிலுவையில் பல பாடுகள், சரீரத்தில் பல பாடுகள், அவமானம், இந்த அதிகாரம் முழுவதும் அவருடைய பாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் அவர் உனக்காக எனக்காக பல பாடுபட்டு என்னத்தை கொடுத்திருக்கிறாரே. இங்கே சொல்லப்பட்ட காரியம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்துச்சு. அப்போ தெய்வ சமாதானத்தை இந்த காலவெளியில் ஆண்டவர் உனக்கு எனக்கு கொடுக்க வல்லவராக. இந்த சமாதானம் கூட இருக்குமானால் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய பாவங்களை எடுத்துக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார், பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை அவர் எடுத்துக்கொண்டார். உனக்கு சமாதானம், எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த சமாதானம் வேணும் ஆண்டவரே. அப்போதான் ஆண்டவரை பரிசுவிக்கத்தான் வைப்போம். நான் ஆண்டவரை தைரியமாக உலகத்தில் வாழ முடியும். தெய்வ சமூகத்தை நீ வரும்பொழுது நான் ஆண்டவரே பிழை இல்லாதவா கரையற்றவனாக சமாதானத்தோடு தைரியத்தோடு நான் நின்று இயேசுப்பா உண்மை முகமுகமாக சந்திக்க எனக்கு உதவி செய்யலாம். அதுதான் முக்கியமான காரியம். அப்போ இந்த சமாதானம் முதலாவது படி. இப்போ நாம் 2வது படிக்கு போகலாம். அதே ரோமர் எழுதிலிருந்து நாம் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்க சிலாக்கியத்தையும் விசுவாசத்தினால பெற்று நிலை கொண்டிருது தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ 2வது ஸ்டெப் என்னன்னாக்கா, அங்கே 2வது படி, அதாவது விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாம்
விசுவாசத்திலிருந்து கொஞ்சம் மேலே போகிறோம், 2வது படிக்கு போகிறோம். அது 2வது படி என்ன சொல்லப்பட்டதுனாக்கா, அதாவது தேவ கிருபை. தேவ கிருபை நமக்கு. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நானே சாட்சி. ஏன் அப்படி சொன்னாக்கா, கடந்த 5 வாரமாக தேவ பிள்ளைகளால் ஆராதனையில் பங்கு பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பலவீனமாக சரியில்லை. தேவ பிள்ளைகளே, ஏன் பலவீனம் வச்சது கொஸ்டின் கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, மனுஷனாக இருக்கும் பொழுது சில சமயத்தில் சில காரியங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறார் தேவ பிள்ளைகளை. ஆனாலும் தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதும், தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறதும், இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக நிற்கிறதும் தேவ கிருபையே. இது மாத்திரம் இல்லை, நீங்களும் இன்றைக்கு நிற்கிறதும் தேவ கிருபையே. நம்பிக்கைகள் ஆண்டவரே, உடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆமாம் பேசலாம், தேவ கிருபை நமக்கு வேணும், கண்டிப்பாக வேணும். ஒவ்வொரு நாளைக்கு ஆண்டவரே, உடைய கிருபை எனக்கு தாரு, உடைய கிருபை எனக்கு தாரு ஆண்டவரப்பா, உடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரப்பா. செடி பிள்ளைகள் ஆண்டவர் கேட்க வேண்டும். கிருபை எடுத்து ஆண்டவர், அதாவது இரக்கமில்லாதவருக்கு இறக்க கிடைக்குதா கிருபை. அது பரிசுத்த ஆவியினால் நமக்கு கிடைக்கும். வேதம் சொல்லுது, காலைதோறும் உடைய கிருபைகள் புதியதாக இருக்கும். அதில் என்னப்படும், ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு இது கொடுக்குற பசங்க காலையில் எதிர்ச்சிக்கும், 4 o'clock 5 o'clock எதிர்ச்சிக்கும். எதிர்ச்சி முகெல்லாம் கையெல்லாம் கழுவிட்டு ஆடிசப்பட்டு உட்காந்துட்டு ஒரு பைபிள் ஒரு அதிகாரத்தை வாசித்து அப்புறம் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே சோத்திரிக்கிற ஆண்டவரப்பா, எனக்காக பட்ட பாடுகளுக்காக நன்றி ஆண்டவரப்பா, எனக்காக ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரப்பா, எனக்கு சமாதானம் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரப்பா, என்னை மீட்டுக் கொண்டதுக்காக நன்றி, என்னுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து கொண்டதுக்காக நன்றி, என் குடும்பத்துக்காக நன்றி, என் கணவர் என் மனைவி பிள்ளைகளுக்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணினே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1000 ஸ்தோத்திர பலிகள் நம்ம கிட்டே இருக்குது, பைபிள்லே இருக்குது. அடிக்கடி நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஆராதனையில் உங்கள் மொபைல் இருக்குது, எடுத்துக்கோங்க, படிக்கும். 1000 இருக்குது, 100 படிக்கும், 100 ஸ்தோத்திரம் சொன்னாலே போதும். ஏன்னாக்க ஒரு வசனம் கூட சொல்லுவோம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் பாருங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதில் 15ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 4th chapter verse 15. தேவனுடைய மகிமையின் விருதுவாக கிருபையானது, அதாவது விருதுவாகிட்டாமல் கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாரு. அப்போ நிறைய ஸ்தோத்திரங்கள் சொல்லும் பொழுது கிருபை பெறுகிறதாம். புரியுத பசங்க? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் ஆண்டவரேப்பா, இயேசுவே உமக்கு நன்றி, ஸ்தோத்திர ஆண்டவரேப்பா. இப்படி அநேக ஸ்தோத்திரம் நான் அடிக்கடி இந்த ஸ்தோத்திரம் நான் சொல்லுவேன். இது ஸ்தோத்திரன்றது எனக்கு ரொம்ப ஒரு பிரியமாக இருக்கும். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட சரி, தேடப்படல, காலையில் எழுந்திரிச்சு மத்தியானம் எழுந்திரிச்சு எப்போ சாயங்காலம் கிடைக்கிற நேரத்துலலாம் சரி, அட்லீஸ்ட் 100 ஸ்தோத்திரமாவது ஒரு டைம் நான் சொல்லுவேன். 100 200 300 400 500 நான் சொல்லியே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குவேன். ஆண்டவரே என் மேலே கிருபையாயிரும், உடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய கிருபை என்னோட கீழப்படினால தான் இப்போ எனக்கு பலவீனம் இல்லை ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருந்தோம், எல்லாரும் கிரிட்டிக்கலாக இருந்தார். டாக்டருக்கு சொல்லுவாங்க என்கிட்ட வந்துட்டு, சேவியர் உன்னோடு வந்து அத்தனை பேர் கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க. பட் எனக்கு உன்னை பற்றி தெரிய மாட்டேது. நீ செகண்ட் டேட்லேயே வந்துட்டு உலகத்தையே மறுத்துட்டு இருக்கிற, நீ ரிகவர் ஆகிட்டு வர எனக்கு தெரியும் ஒன்றுவே. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஜெடிப்பிள்ளைகள் அதான் சொல்ல முடியும். கிருபை நமக்கு வேணும், கிருபை இல்லைனாக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுங்க, தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அழைக்கப்படும், பெருமை உள்ளவருக்கு அனுமதிப்படும், கிருபை கிடைக்காது. இன்றைக்கு கூட சின்ன பிள்ளைகள் எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, குடும்பத்தில் பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுவோம், எங்கெல்லாம் தாழ்மை காணப்படுகிறது, அதாவது உள்ளத்தில் எங்கே தாழ்மை காணப்படுகிறதோ, ஒவ்வொரு உள்ளங்களில் எங்கே தாழ்மை காணப்படுகிறதோ, எங்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தாழ்மை காணப்படுகிறதோ, எங்கு தேவனுக்கு முதலிடம் கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த இடத்துல தாழ்மையோடு ஆண்டவரின் மேல் இரக்கமாயிர சொல்லும் பொழுது அந்த இடத்துல கிருபை ஊற்றப்படுகிறது, பரிசுத்த ஆவியானோட நிறைவு ஊற்றப்படுகிறது, பரிசுத்த ஆவி அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறதா இருக்குது. நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும்.
நீங்கள் ஜாப் பண்ணுறது கீழே ஆண்டு இருக்கு கிருபையை தான் பாடுகிறேன். எனக்கு கிருபை வேணும் ஆண்டுகிறப்பா, எனக்கு கிருபை வேணும் ஆண்டுகிறேன். திரும்ப ஆண்டவர் நல்லவர் விரக்கப்பட்ட தேவனாக இருக்கிறார். திருப்பிள்ளைகளே, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள போகிறது. அதாவது அப்போ சாயம் போர்வழி ஜாப் பண்ண ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்துக்காக நான் ஆண்டவரிடத்தில் 3 வயசு நான் ஜாப் பண்ணேன். ஆண்டவரிடத்தில் வச்ச பதில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விலகும். எப்பேற்பட்ட பலவீனங்கள், எப்பேற்பட்ட ஒரு பாடுகள் இருந்தாலும் சரி, அவருடைய ஒரு கிருபை போதும். ஜெடுப்பிள்ளைங்களே, அந்த கிருபை நம்மை தாங்கும். அதான் ஜெடுப்பிள்ளைங்களே, நம்ம கேட்கலாம், எனக்கு கிருபை வேணும். எப்படி நான் முதல் படியில் சமாதானத்தை கேட்டோம், சமாதானம் கிடைச்சிச்சாலும் எனக்கு இப்போ தைரியம் இருக்குது, இயேசுப்பா என்னோட கூட இருக்கிறார். இப்போ எனக்கு கிருபை வேணும். அதாவது கிருபையின் இன்னொரு முக்கியமான ஒரு அதனுடைய காரியம் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே அசைவாட வேண்டும். அதுவே எனக்கு கிருபை வேணும். ஆண்டவரே, நிச்சயமாக அந்த பரிசுத்த அபிஷேகம் நமக்கு கிடைக்க போகிறதா இருக்குது. அல்லேலூயா. திருப்பி இப்பொழுதுதான் 3வது நாம் படிக்க நாம் போக போகிறோம். அதாவது இப்போ நம்ம கிருபையிலிருந்து நம்ம என்ன வாசிக்கிறோம், 3வது படி. அதே நாம் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ரோமர் 5ஆம் அதிகாரத்தில், அதாவது நாம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து இந்த இடத்துல படிக்கலாம். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ முதலாவது நாம் சமாதானம் பெற்றுக்கொண்டவர்களாகும். 2வது நாம் கிருபையை பெற்றுக்கொண்டு முதல் படியிலிருந்து 2வது படிக்கு நாம் போவோம். அதாவது அவர்கிட்ட நாம் விலகி போயிட்டு இருக்கிறோம். இப்போ 3வது என்ன பெற்றுக்கிறோம், நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனாக்கா, தேவ மகிமை அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, என்னப்பா நீ இப்படி இருந்த சடனாக இல்லை அலுவலியால் சேர்த்துட்டு கைத்தட்டை குளிச்சுட்டு அங்கே போயிட்டு நான் என்ன விஷயம் அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறது உண்டு. தெரியல, நிறைய பேர் கேலி பரிகாசப்படுவாங்க. அப்படி நம்மளை பற்றி யாராவது கேட்டாலும் பண்ணாலும் என்னுடைய பதில் என்னவா இருக்கும் யோசிக்கணும். ஆனால் நம்முடைய பதில் என்னவா தான் இருக்கணும், இல்லைப்பா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, அவரை என்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டதால், அவர் என்னுடைய பாவங்களை சுமத்துக்கொண்டு, என்னுடைய துக்கங்களை அவர் சுமத்துக்கொண்டு எனக்கு ரட்சிப்பு கொடுத்துக்கிறபடினால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கைனாக்கா, தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவனுடைய மகிமை அடைவோம். இது இந்த உலகம், அதாவது என்னுடைய வாழ்க்கை டெம்பரவரி தான் இல்லையா, 50, 60, 70, 80 வயசு தான் இல்லையா பசங்க. அது பிற்பாடு ஆகும், இந்த உலகத்துக்கு பிரித்து போகத்தான் வேணும், தேக்க போகிறோம். எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, தேவ மகிமை அடைவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான் பிள்ளை, அந்த நம்பிக்கை எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும். கேட்கலாம், நடுவர் ஆபாடுகிறப்போ நான் தெய்வ மகிமை அடைய போகிறேன், உன்னதமான ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு மொழிகிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தை எனக்கு ஆர்டர் சில ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கார். குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகளுக்கு குடும்பம் கொடுத்துருக்கிறார். நல்ல விரும்பலாம். அது நான் படிப்புக்காரர்கள் கொடுத்துருக்கார். சிறு பிள்ளைகள் நான் சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகள், ஃபியூச்சர் பற்றி யோசிக்கிற பிள்ளைகள், எல்லாம் நம்ம கையில் கொடுத்துருக்கிறபடினால. ஆனாலும் ஒரு காரியம் நான் மறக்கவே கூடாது, தெய்வ மகிமையை நான் அடைவேன். நான் தேவன் இடத்துல போவேன், அந்த இடத்துல நான் மறுப்பு பார்க்க போய் அங்கே போய் நான் சேருவேன். ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. உனக்கு எனக்குள்ள அந்த நம்பிக்கை வர வேண்டும், நமக்குள்ள வர வேண்டும், எனக்குள்ள வர வேண்டும் அந்த நம்பிக்கை. அப்போ வரும்பொழுதுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், நமக்கு ஒரு தைரியம் வேணும். என்ன ஒரு தைரியம், நான் பரலோக ராஜ்யம் இன்னைக்கு மரித்தா கூட எங்கே போகிறேன், பரலோக ராஜ்யம் போவேன். அதுதான் நம்பிக்கை. அப்போ இந்த நம்பிக்கையை தேவன் நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே வேறு என்ன சொல்லுவோம், அவர் மூலமாய், இந்த வசனம் எல்லாம் பாருங்க, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சிலாக்கியத்தையும் இங்கே முக்கியமான விசுவாச நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையினால மேன்மை பாராட்டுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமாக அவர் நம்ம கொடுத்திருக்கிறார், நம்பிக்கை கொடுத்துக்கிற மகளே, நீ பயப்படாது, உனக்காக நான் யாவும் செய்தேன், முடிச்சுட்டேன், உன் பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். நீ பூமிக்குரிய மனுஷனாக இருந்தாலும் சரி,
ஒரு நாளைக்கு நீங்க வரப்போறீ, என்கிட்ட வரப்போகிறேன். ஆண்டவர் அது கொடுத்துக்கிறது நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகளை. இங்கே இங்கே 1 ஜான் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், பிரியமானவர்களே, இங்கே பரதத்தில் 1 யோவான் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வேதம் அழகாக இருப்ப சொல்லப்படும். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்றும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவர் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி சொல்லும் பொழுதுக்கோ இப்போ நினைக்கிறோமோ ஒன்றும் வெளிப்படலை. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கைனாக்கா, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். அப்போ என்னாவது, சமாதானத்தினுடைய தேவன் நம்ம கொடுக்கிறபடினாலும் அந்த சமாதானத்தில் நாம் வளர்ந்து இடர்படியில் போய் தேவ கிருபைகளை பெற்று இடர்படியில் போய் நம்பிக்கை ஆண்டு இருக்கிறார். பேபி தெய்வ மகிமையை நான் பெற்றுக்கொள்வேன். அவரோடு போகலாம். அவர் வெளிப்படும் பொழுது நான் அவரை போல இருப்பேன் என்ற ஒரு விசுவாச நம்பிக்கை ஜெபிப்பேன். இந்த காலவெளியில் நம்ம சொல்லாடு நடுவரே, எனக்கு அந்த நம்பிக்கை வேண்டும். நான் தேவனுடைய மகிமையை அதனுடைய பக்கத்தான் நான் அடைவேன் என்ற நம்பிக்கை எனக்கு வேணும். அழுவரேசுவே, உண்மையில வளர எனக்கு அனுகரப்படும். வேத வசனங்களை வாசிக்க எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பும். அவர்கள் வருகை எப்போது தெரியாத அனுபவப்பா. நான் ஆயத்தமாக இருக்கணும், நான் ப்ரிப்பேராக இருக்கணும், தயாராக இருக்கேன். எனக்கு உதவி செய்கிறார். நமக்கு நன்றி செலுத்துகிறேன். அனுபவப்பா, நன்றி அனுபவம். இப்பொழுதுதான் 4வது ஸ்டெப்புக்கு நான் போக பேசலாம். அதாவது 4வது ஸ்டெப் வாசிக்கப்படும் பொழுது இந்த இடத்துல நாம் ரோமன் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5:5. அதாவது என்ன சொல்லப்பட்ட காரியத்தில் மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியாருடைய தேவ அன்பு நம்ம இருதயங்கள் ஊற்றப்பட்டு தேடி பிள்ளைகளே, இது இன்னொரு, அதாவது நாம் இங்கே 4வது படி இன்னும் உயர்த்திருக்கிறதுனாக்கா தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதா. அப்ப என்ன அர்த்தம் இது அப்படின்னாக்கா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது. அதாவது என்ன சொல்லப்படுங்க, ஒடுக்கிறது புஸ்தகம் கூட அதிகாரம் 16 வருஷத்துல நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், தேவனுடைய ஆவியார் உங்களுக்குள்ள படுங்க வாசப்படுகிறா என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய ஆவியார் நமக்குள்ள வாசப்படுகிறபடினால, பரிசுத்த ஆவியாருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறபடினால தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பார்க்கும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம், ஆவியார் என்னோடு கூட இருக்கிறார். அதாவது தேவனுடைய அன்பு எனக்குள்ளே இருக்கிறது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். செடிப்படி அதுக்காக அனுபவி நான் நன்றி செலுத்துகிறேன். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம இருதயத்தில் தெய்வ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதா? அப்படி இல்லைனாக்கா கேட்கலாம். அப்படி பரிசுத்த ஆவியினாலே தெய்வ அன்பு ஊற்று. அப்படி அன்பினால் நிரப்பப்பட்டு பாசுவேன். தெய்வ அன்பு இருக்குமானா செடிப்பிள்ளைகளே நாம் பாவம் செய்ய முடியாது. தேவனுக்கு விரோதமான காரியம் செய்ய முடியாது. சத்ருவான பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது அந்த பிரச்சனையில் நாம் சிக்கிக்கொள்ள முடியாது. ஏன்னா தேவ அன்பு நமக்குள்ள நிரப்பியிருக்கிறபடினால நம்மை உலகம் நம்மை மேற்கொள்ள முடியாது, பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. இன்னும் அவருக்குள்ளே நாம் வளர்ந்து சிலைகளாக காணப்படும். ஜெனிப்பிள்ளைகளே, ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே அப்படி அன்பு எனக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியாரிலே நிரப்புகிறாக. இப்போ திருப்பி நாம் இந்த தேவ அன்பிலிருந்து இன்னொரு படியை நாம் போக போகிறோம். அதாவது ரோமர் எழுதின நிருபத்தில் நாம் 5ஆம் அதிகாரம் 11 கடைசியான இந்த படியா இருக்கிறபடினால இது என்ன சொல்லப்பட்டிருக்குதாக்கா, அதுவும் இல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலில் நமக்கு கிடைக்கப்படின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம்.
திருப்பிள்ளைகளே இந்த ரோமர் 5:11 இங்கே ஒப்புரவாகுதல். இதுதான் என்ன எனக்கு கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன், இங்கே தேவனை சந்திக்க போகிறோம். பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஜாய், நமக்குள்ள பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னாக்கா இவ்வளவு நாளா நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். வசனங்களை நம்பி வசனத்தை மேலே விசுவாசம் வைத்து இயேசு இருக்கிறார், இயேசு வழி எடுத்துக் கொண்டிருக்கிறார் சொல்லி அப்படியே கடந்து 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 வந்துட்டோம். கடைசியாக பெரிய ஒரு சந்தோஷம் என்னக்கா, அவரை நாம் முகமுகமாய் சந்திக்க போகிறோம். அவரோடு நாம் ஒப்புரவாகிறத பற்றி தான் இங்கே வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டுகிறது. இவ்வளவு நாட்களாக நாம் கனவு கண்டிருந்த போல இருந்தோம். இயேசுவையும் பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரையும் பார்க்க வேண்டும். திரியேக தேவனை பார்க்க வேண்டும். ஒரே தேவன் தான் இவரை பார்க்க வேண்டும். இவருடைய அன்பும் இவருடைய இறக்குகளும் இவருடைய தயவுகளை பார்க்க வேண்டும் என்று ஜெபிப்பீர்கள். ஒரு நாள் வரும், அந்த நாள், அதாவது இந்த 5வது படியில் நாம் போகப்படுது. ஜெபிப்பீர்கள், அவரை முகமுகமாக சந்திக்க போகிறோம். அந்த வேத சொல்லப்படுகிறோம். ஒப்புரவாகுதலை எனக்கு உனக்கு கிடைக்கப்படின, அதாவது தேவனோடு பிதாக்குமார் பரிசுத்த ஆவியோடு ஒப்புரவாகுதல். இந்த வசனம் பாருங்க, வசனத்தை படிச்சாதான் எனக்கு ரோமர் 1-11 திருப்பி திருப்பி வாசிச்சா தான் உங்களுக்கு நான் இந்த வசனங்களை உங்களுக்கு கிளியரா புரிந்து கொள்ள முடியும். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்கப்படின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் பேர்வை பாராட்டுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை முதலாவது படி எங்கே கொண்டு வராருங்கோ, சமாதானத்திலே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நமக்கு சமாதானம் கொடுக்கிறார். உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லைன்றார். இல்லை, உலகம் சமாதானம் கொடுக்கல. அவனுக்கு அந்த சமாதானம் வேண்டாம், என் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அத்தேவ சமாதானத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ கிருபையை கொடுத்து 2வது படி இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவிதத்தை வளரும். 3வது படி நம்பிக்கை, அவர் மேலே நம்பிக்கை வைத்து தேவனுடைய பிள்ளைகளை தெய்வ மகிமை அடைவோம் என்று நம்பிக்கை வைத்து 3வது படி. 4வது படி தேவ அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால 5வது படி தான் இயேசு கிறிஸ்து எனப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் இங்கே சொல்லப்படுகிறோம். அதுவும் இல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்கப்படின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை பற்றி மேன்மை பாராட்டும். அப்ப இந்த ஒப்புரவாதல் யார் பண்ணுவோம்? இயேசு தான். இயேசு தான் நமக்கு தேவனோடு ஒப்புரவாக்குறார். நம்மை கொண்டு போய் ஆண்டுட்ட பிதாவிடத்தில், பிதாவை நீர் கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே சொல்லி இவர்கள் வசனத்தை காத்துக்கொண்டு உண்மை உத்தமாக இருந்தார்கள் சொல்லி நம்மை கொண்டு போய் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாட்களிலே எப்படியோ சரி நம்மை கொண்டு போய் பிதாவிடத்தில் ஒப்புரவாக்குறார். தென்படுகிறேன் அவருடைய செயல், அவருடைய இறக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு அளவில்லாதது தேடப்படுகிறது. இவைகளை நாம் பின்பற்றும் பொழுது தெய்வ சமாதானத்தையும் தெய்வ கிருபையும் தேவனில் இருக்கிற நம்பிக்கையும் தேவனுடைய அன்பு, தேவனுடைய மகிழ்ச்சி, அதாவது அவரோடு ஒப்புர ஆறுதலையும் இதை நாம் அறிந்து புரிந்து இவைகளை நாம் நமக்குள்ள வைத்துக் கொண்டு இவைகளை நாம் படி நடந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வளரும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய காலசத்து வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லது கிறிஸ்துவுக்குள் நாம் அறிந்து அவரிடத்தில் செல்வோம். எப்படியும் சரி இயேசுப்பனவே தேவனோடு பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெடிப்படைகளே, தர்பியால் இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர்கள் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கூட சரி நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது உண்மையாகவே என்னுடைய பலன் என்று நான் சொல்ல முடியல. இல்லை பசங்க, உண்மையாகவே இல்லை, பலவீனமாக தான் இருக்கிறேன். ஆனாலும் சரி தேவன் என்னோடு கொண்டு இருக்கிறார். எனக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டு, நம்பிக்கை உண்டு. தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள சொல்லி ஒவ்வொரு நாள் ஆண்டவரை கேட்பேன்.
ஆண்டவரே 2 வாரம் ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து. ஆகல ஆண்டவரே, அட்லீஸ்ட் அடுத்த வாரமாவது எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அடுத்த வாரம் ஆகல லட்சம், இந்த வாரம் ஆண்டவரே உடைய கிருபை என்னோடு கூட இருக்குது ஆண்டவரே. உடைய கிருபை என்னோடு கூட இருக்குது ஆண்டவரே. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நான் ஆண்டவருடைய கிருபையினால் இறக்கத்தினால இங்கே வந்து தேவன் கொடுத்த வார்த்தையை இவரோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின அன்பு இறக்கங்களுக்காக, அவருடைய இறக்கங்களுக்காக, அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற பிள்ளைகளை கேட்ட வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை நீங்கள் படித்து திருப்பி ரோமர் 1 ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 1:10 வாசித்து இந்த வசனங்களை படித்து ஆண்டவரே உண்மையில வளர கனி கொடுக்க ஆரம்பிச்சீங்களாக என்று சொல்லி அவர் உடைய வருகை சமீபமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். ஒருத்தரும் கைவிடப்படக்கூடாது. ஒருத்தரும் இயேசு விட்டு பின்வாங்கக்கூடாது. ஒருத்தரும் ஆட சமூகத்து போகும்போது வேத வாசித்தது போல 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல கரையற்றவரும் அதாவது இப்படி ஒரு இல்லாதபடிக்கு சமாதானத்தோடு தைரியமாக நிற்கத்தக்கதாக நாம் விசுவாசத்தை வளரும். ஆளுநருக்கு நன்றி சார். ஒரு நிமிஷம் கண்கள் முடி நாம் ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பருவம் நல்ல பிதாவே, அருமையான கிருபையான நாளுக்கு அநீர் காசத்தும் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. அடையாளை பலப்படுத்துக்காக நன்றி செலுத்தும். உடைய கிருபையை எங்களை சுமத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியப்பதாக இந்த நேரத்தில் கொரோனா வியாதியில் இருக்கிற அனைவரப்பா, எங்கள் இந்தியா தேசத்தில் இருக்கிற 133 கோடி ஜனங்களை, எங்கள் சபை பிள்ளைகளையும் அனைவர பக்கத்து வீட்டில் இருக்கிற கொரோனாட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் எங்களையும் அவரையும் உடைய கருத்தில் ஒப்பிடுவோம். இயேசுவின் கரம் ஒவ்வொருத்தரும் அமர்ந்து எல்லாருக்கும் சுக பலம் ஆரோக்கியம் தருகிறாங்க. ஆசீர்வதி காத்துக்குள் வழியெடுத்து பலப்படுத்தி இருக்குச்சு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இவருடைய அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியார் அழைக்கும் அன்பும் சமாதானமும் நாம் யாரோடு கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord.